தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கும்பகோணம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 இடங்களில் காலை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். இந்த சோதனை குறித்தான முழுமையான விவரங்கள். வணக்கம் வாசினி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னை, திருச்சி, கும்பகோணம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிகாலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். இஸ்புல்லா தாகிர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பு இருந்த நபர்களின் இடங்களில் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இஸ்புல் தாகிர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பின் கருத்துக்களை பரப்பும் வகையிலும் இளைஞர்களை மூளை செலவை செய்து தீவிரவாத அமைப்பில் ஆட்கள் சேர்க்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றுவதாக முதன் கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த 12 இடங்களில் அந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள், அவர்களுடன் தொடர்பில் இருந்த நபர்கள் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு புறமாக தான் தாம்பரம் அடுத்த பீக்கங்கடை காவல் எல்லைக்கு உட்பட்ட முர்கர் இபி காலனி பகுதியைச் சேர்ந்த கபீர் அகமது என்பவர் வீட்டில்தான் இந்த தேசிய புலனாய்வு முகமை டிஎஸ்பி குமாரன் தலைமையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த கபீர் அகமது இஸ்முல்லா தாகிர் என்ற அமைப்புக்கு சேர்ந்தவர் என்பது முதல்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவரிடம் துருவி விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் சோதனைக்கு பிறகு எந்த மாதிரியான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறதோ அது தொடர்பாகவே விசாரணை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட சோதனை மற்றும் நடவடிக்கை எடுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து காலை முதலே 12 இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதா. விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.